சிறப்பு குழந்தைகளின் ஆட்டிச பாதிப்புகளை முழுமையாக ஆராய்ந்து அதற்கு முறையான சிகிச்சையும் பயிற்சியும் கொடுத்தால் அவர்களை இயல்பான குழந்தைகளுக்கு இணையானவர்களாக மாற்ற முடியுமா? நம்ம அந்த மாதிரி ஆர்டிசம், அதாவது ஸ்பெஷல் சைல்டு குழந்தைகளுக்கு வந்து என்கிட்ட வராங்க அப்படின்னாலே, நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே அந்த குழந்தைய வந்து எழுத சொல்றது. உன் பேரை எழுதுமா, இல்லைன்னா உன் ஊர் எழுதுமா, இல்லைன்னா நீ அப்பா பேரை எழுது. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைகள் வந்து எழுத தெரியாது. சும்மா அப்படி ஏதோ எல்லாரும் எழுதுறாங்க. இப்போ அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா, அவங்க அக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ எழுதுன்னு சொல்லி ஒரு பேனா பென்சில் எடுத்து சும்மா அப்படி ஒரு முட்டை முட்டையா போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய வந்து எழுத சொல்லும் போது ஒண்ணுமே எழுதல. சும்மா ரவுண்ட் ரவுண்டா போட்டு இருந்துச்சு இது. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் இல்ல 1 இயர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட எழுத்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எழுதுறதுக்குரிய கெப்பாசிட்டி அந்த குழந்தைக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஈவன் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் கொடுத்தோம்னா, அவங்க அப்பா பேரையோ, இல்ல அம்மா பேரையோ, இல்லைன்னா தங்கச்சி பேரையோ, அக்கா எல்லா பேரையும் எழுதக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை வரும்போது பாத்தீங்கன்னா எழுத தெரியாது. சும்மா எது வந்தாலுமே சும்மா ரவுண்ட் ரவுண்டா தான் போடும். ஸோ இப்போ அந்த குழந்தையோட பேரை எழுதக்கூடிய அளவுக்கு அதோட மெமரி பவர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு.